வணக்கம். இன்றைக்கி நம்ம நீட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின், சிறகுடைய மகரந்த தாள்கள் காணப்படும் தாவரம் எது? சரியான விடை பைன்ஸ். செகண்ட் கொஷின், பிணைப்பு அல்லது லிங்கேஜ் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்? சரியான விடை டி.ஹெச். மார்கன். தேர்டு கொஷின், ஹிஸ்ஸின் கற்றை என்பது எந்த மனித உறுப்பின் பகுதியாகும்? சரியான விடை இதயம். ஃபோர்த் கொஷின், இவற்றில் இரண்டு தனியான காற்றோட்ட பாதைகளை கொண்ட விலங்கு எது? சரியான விடை திமிங்கலம். ஃபிஃப்த் கொஷின், இவற்றில் இரத்தம் உறைதலுடன் தொடர்புடைய பிளாஸ்மா எது? சரியான விடை பைரினோஜென். சிக்ஸ்த் கொஷின், ஆரோக்கியமான மனிதர்களின் 100 மில்லி லிட்டர் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினின் அளவு? சரியான விடை 12 முதல் 16 மில்லிகிராம். எய்த் கொஷின், நிஸ்ஸில் உறுப்புகளில் பெரும்பான்மையாக காணப்படுவது? சரியான விடை தனித்த ரைபோசோம்கள் மற்றும் ஆர்இஆர். நைன்த் கொஷின், இவற்றில் பாரம்பரிய தசை குறைபாட்டு நோய் எது? சரியான விடை தசை சிதைவு நோய். 10th கொஷின், வெப்ப ஒழுங்குபாட்டிற்கு காரணமாக அமைவது? சரியான விடை ஹைப்போதலாமஸ். 11th கொஷின், கணக்கீடு மற்றும் ஆழ்ந்த சிந்தனைக்கு உதவுவது? சரியான விடை பெருமூளை. 12th கொஷின், இஞ்சியில் உடல் வலி இனப்பெருக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது? சரியான விடை ரைசோம். 13th கொஷின், பிசிடியா தாவரத்தில் காணப்படும் உடல் இனப்பெருக்க முறை எது? சரியான விடை ஆப்செட். 14th கொஷின், ஹோமியோஸ்டேடிக் கட்டுப்பாடு எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை முகுலம். 15th கொஷின், இவற்றில் ஓரில்ல தாவரம் எது? சரியான விடை பைன்ஸ்.